ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நமக்கு HTML சீரிஸ்ல எபிசோட் 15 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 15ல வந்து நம்ம ஐடி, கிளாஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நோட்பேட் எல்லாருமே ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, ஐடி, கிளாஸ்லாம் என்னது? அதெல்லாம் வந்து ஒரு செலக்டர் மாரி. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, CSS, JavaScript இந்த மாரி விஷயங்கள அப்ளை பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. இதாவது இத வந்து 4 டைப்ஸ் சொல்லுவாங்க. இத வந்து நம்ம CSSல படிக்கும்போது 4 டைப்ஸா பார்ப்போம். அதாவது எலமெண்ட் செலக்டர், யுனிவர்சல் செலக்டர், ஐடி செலக்டர், கிளாஸ் செலக்டர். இந்த 4 டைப்ஸ் இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து எலமெண்ட் செலக்டர் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதாவது எலமெண்ட்டே ஒரு செலக்டரா குடுத்து நம்ம CSS இன்டர்னல்ல வந்து இப்போ வந்து இன்லைன்றப்ப நம்ம வந்து டேப்லயே குடுத்துருவோம். அதாவது இன்டர்னல், எக்ஸ்டர்னல் வரப்ப அந்த எலமெண்ட்ட நம்ம ஒரு செலக்டரா குடுத்து தான் நம்ம CSS அப்ளை பண்றோம். அத வந்து இன்னொரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து ஐடி, கிளாஸ். ஓகே. இப்போ வந்து ஐடி என்னன்னு பார்த்துருவோம். ஐடி வந்து ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தடவ தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஐடில வந்து நான் மெயின் டிவ்னு அந்த ஐடிக்கு வந்து நான் மெயின் டிவ்னு நேம் குடுத்துக்கிறேன். அந்த நேம் குடுத்து ஒரு ஐடிய நான் யூஸ் பண்றேன். அதே மாரி அதே பேஜ்ல இன்னொரு ஐடி வந்து மெயின் டிவ்னு கிரியேட் பண்ண முடியாது. அப்படி கிரியேட் பண்ணீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஏன்னா ஐடின்றது ஒரு வாட்டி தான் அந்த இதுல கிரியேட் பண்ண முடியும். மல்டிபிள் ஐடிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். மல்டிபிளா நெறைய ஐடிஸ் நீங்க வேற வேற நேம் வச்சு நெறைய ஐடிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே நேம்ல 2 ஐடி வந்து கிரியேட் பண்ணவே முடியாது. அது பாசிபிளே கிடையாது. அப்புறம் நீங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிளாஸ் வந்து அப்படியே ஆப்போசிட். நீங்க கிளாஸ்ல எத்தன கிளாஸ் வேணா ஒரே நேம்ல கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த எல்லா கிளாஸையுமே நீங்க ஒரே பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து எந்த பிரச்சனையும் வராது. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம அத எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். வந்து நான் வந்து ஒரு இது குடுக்குறேன். அ p டேக் குடுக்குறேன். p டேக்ல வந்து மை நேம் இஸ் ஜெயப்பிரகாஷ். ஓகேவா? ஓகே. இத நான் இத நான் p டேக்ல குடுத்துட்டேன். ஓகேவா? இதுல வந்து நான் வந்து ஒரு ஐடிய குடுக்குறேன். ஐடி ஈக்குவல் இதுக்கு நான் நேம் குடுக்குறேன். இது ஒரு பேரான்னு வச்சுக்கோங்க. ஸோ பேரான்னு இதுக்கு ஒரு நேம். நீங்க எந்த நேம் வேணா குடுக்கலாம். அது உங்க இஷ்டம். அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா? இது நான் நேம் குடுத்துட்டேன். இப்போ வந்து நான் இத எப்படி யூஸ் பண்ணுவேன்? யூஸ் பண்ணேன்னா இது வந்து CSSல நான் யூஸ் பண்றேன். அதாவது இன்டர்னலா நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸ்டைல் ஸ்டைல் டேக் குடுத்துட்டு ஓகே. இப்போ வந்து நான் வந்து இது வந்து பேராகிராஃப்னு குடுத்து அந்த எலமெண்ட் அதாவது இந்த எலமெண்ட்ட வச்சு நான் குடுக்குறேன். ஓகேவா? பேராகிராஃப்னு குடுத்து கலர் ரெட். ஓகேவா? சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சு. ரெட். ஓகேவா? நான் அப்படி குடுத்துட்டேன். இப்போ வந்து இது ஒர்க் ஆகும். ஓகேவா? பாருங்க அந்த டெக்ஸ்ட் வந்து ரெட் கலர்ல வந்துருச்சு. ஓகே. இத எப்படி ஐடிய யூஸ் பண்ணி அந்த CSS குடுக்குறதுன்னா, ஃபர்ஸ்ட் ஐடினா என்ன பண்ணணும்னா, இந்த ஹாஷ் சிம்பல் போட்டுக்கணும். ஹாஷ் சிம்பல் போடணும். இந்த ஹாஷ் சிம்பல் கண்டிப்பா போடணும். இந்த ஹாஷ் சிம்பல் போடலைன்னா ஐடி ஒர்க் ஆகாது. ஓகேவா? அடுத்து வந்து என்ன பண்றோம்னா, இந்த ஐடிக்கு ஒரு நேம் குடுத்தீங்க பார்த்தீங்களா? இந்த நேம வந்து அங்க குடுத்துக்கணும். பேரா. என்ன பண்ணணும்? இந்த ஆஸ்டரிஸ்க் சிம்பல குடுத்துட்டு, இந்த ஐடிக்குன்னு ஒரு நேம் குடுத்தீங்க பார்த்தீங்களா? அந்த நேம குடுத்தீங்கன்னா, சேவ் பண்ணுங்க. இந்த கலர் ஆட்டோமேட்டிக் அப்ளை ஆகும். இப்போ வந்து ஆல்ரெடி அது இருந்துச்சு, அதனால காட்டுதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப பாருங்க. நான் கிரீன்னு மாத்திக்கிறேன். கிரீன்னு மாத்திக்கிறேன். ஓகேவா? இப்ப பாருங்க. கிரீனா மாறிடுச்சா? சரி, இப்போ உங்களுக்கு இப்போ வந்து நம்ம வந்து கிளாஸ் பார்ப்போம். கிளாஸ்ல வந்து என்ன பண்றோம்? நான் இப்பயே இத வந்து நான் கிளாஸா வச்சுக்கிறேன். ஓகேவா? ஐடி எடுத்து விட்டேன். கிளாஸ்ன்னு வச்சுட்டேன். சரி, கிளாஸ்ன்னு வச்சா மாத்திட்டா பிரிண்ட் ஆயிருமான்னு கேட்டீங்கன்னா, ஆகாது. கிளாஸ்க்கு வந்து என்னன்னா, ஆஸ்டரிஸ்க் போடக்கூடாது. ஆஸ்டரிஸ்க் எடுத்து விட்டுட்டு அதுக்கு பதிலா ஒரு டாட் போடணும். டாட் போட்டா தான் கிளாஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்ப பாருங்க. கிரீன் கலர் தானே குடுத்துருக்கோம். பாருங்க, கிரீன் கலர் வந்துருச்சு பாருங்க. இத வந்து நான் எல்லோவா மாத்துறேன் பாருங்க. எல்லோ. பாருங்க, எல்லோவா மாறிடுச்சா? இதுதான் இதோட ஒர்க். அதாவது ஐடின்னா நம்ம ஆஸ்டரிஸ்க் சிம்பல் போட்டு அந்த ஐடியோட நேம குடுத்தா CSS அப்ளை ஆயிரும். அதே மாரி கிளாஸ்ன்னா அந்த கிளாஸோட நேமு அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு டாட் வச்சா கிளாஸ் பிரிண்ட் ஆயிரும். இப்போ வந்து நான் என்ன சொன்னேன்?
மல்டிபிள் கிளாஸ் வந்து ஒரே நேம்ல இருக்கலாம். ஆனா வந்து ஐடி வந்து ஒரே நேம்ல இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொன்னோமா. இது ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் நான் குடுக்குறேன். கிளாஸ் குடுக்குறப்ப, அ அந்த கிளாஸ் வந்து எதுக்குன்னா, ஒரு ஒரு கால் பண்றதுக்கு, அதாவது அந்த ஃபங்ஷன கால் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நான் ஒரு பட்டன் கிளிக் பண்ணா இது ஷோ ஆகணும்னு இப்போ வச்சிருக்கேன். அப்போ வந்து அது கிளாஸ் மூலியமா தான் அத நான் வந்து இது பண்ண முடியும். கிளாஸ் மூலியமாவோ, ஐடி மூலியமாவோ பண்ணலாம். இப்ப நம்ம கிளாஸ் போவோம். கிளாஸ் மூலியமா பண்ண முடியும். ஓகேவா? நான் அந்த பட்டன் கிளிக் பண்ணோனே, இந்த கிளாஸ் பேரா, இந்த இது வந்து நீ ஷோ ஆகணும். இதுல இருக்க கன்டென்ட் ஷோ ஆகணும் அப்படின்னு நான் குடுத்துட்டேன்னா, அது ஷோ ஆகும். அதே மாரி நான் மல்டிபிள் பிளேஸஸ்ல வந்து நான் வந்து இந்த மாரி நெறைய இது வச்சிருக்கேன். அது பூரா மொத்தமா நான் இந்த ஒரு கிளிக்ல ஷோ ஆகணும்னாலும், இதே இதே பேரான்ற டாபிக்க, அதாவது இதே பேரான்ற டைட்டில எல்லா இடத்துலயுமே குடுத்துட்டோம்னா, எல்லா கிளாஸ்லயும் அந்த ஷோ ஆக வேண்டிய கிளாஸ்லாம் குடுத்துட்டோம்னா ஷோ ஆகும். அதே மாரி ஐடி எப்புட்ன்னா, ஐடியும் அதே மாரி தான். அ அ ஆன் கிளிக்ன்னு ஃபங்ஷன குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து இந்த ஐடிய வந்து நான் சொல்ட்டேன்னா, அந்த ஐடி கால் ஆகி வந்துரும். ஓகே. இப்போ வந்து மோஸ்ட் இம்பார்ட்டனா ஐடியும் கிளாஸும் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஒரே டேக்கை வந்து ஒரு வெப் பேஜில் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அதாவது பேராகிராஃப் டேக், ஹெட்டிங் டேக் வந்து இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் வந்து நம்ம மறுபடியும் ஒரு பெரிய வெப் பேஜில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதே இதை வந்து நம்ம செலக்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லாத்துக்குமே டிசைன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பேராகிராஃப் டேக் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து அந்த பேராகிராஃப் டேக்கே எலமெண்ட்டாக வச்சோம், நம்ம வந்து சிஎஸ்எஸ் கொடுத்தோம்னா எல்லாமே அந்த பேராகிராஃப் டேக் இருக்க எல்லா இடத்துலையுமே மாறும். அப்படி இருக்கப்போ டிசைன் வந்து கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ஐடியும் கிளாஸும் இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஐடி கிளாஸ் கொடுத்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ்க்கு ஒவ்வொரு நேம் கொடுத்து, அதே மாதிரி ஐடிக்கு ஒவ்வொரு நேம் கொடுத்து, இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல்ஸாக மாற்றிக்கலாம். இதுக்கு தான் ஐடியும் கிளாஸும் இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் ஆகுது. ஓகே. இன்னும் இந்த கிளாஸ் ஐடிய பத்தி நம்ம வந்து சிஎஸ்எஸ், ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம நல்லா பார்ப்போம். சரி, ஓகே. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.